சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன் வாசலில் நான் காத்திருக்கின்றேன். இங்கிருந்து போய்விடும் என்று என்னை துரத்தி கொண்டிருக்கின்றது. இங்கு இருக்கும் ஒன்று, அதனால்தான் கண்கள் கண்டவுடன் உடனடியாக கேட்டுவிடு என்று கூறினேன். நல்லது எப்போதும் தென்பட்டால் கெட்டது தன்னிடத்தில் இருந்தால், நல்லதை பார்க்காதே, நல்லதை கேட்காதே, உனக்கு நேரமில்லை என்று பலரும் மனதில் குழப்பி தள்ளி இழுத்துச் செல்லும். அந்த இழுத்து செல்வதற்கு நீ அடையாளமாகி விடக்கூடாது என்பது என்னுடைய கட்டளை என்றும், தெய்வத்தின் குரலை கேட்டுக்கொண்டே இரு. தெய்வத்தின் வாக்கு உனக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் இந்த சாயப்பா உன்னை தேடி வர காரணம், ஆபத்து உன் அருகில் நிற்கிறது. ஒருவனால் உனக்கு ஆபத்து நேரிடப் போகிறது. அந்த ஒருவன் உயிருள்ளவன் என்று நினைத்து விடாதே. உயிரற்ற ஒருவனால் தான் உனக்கு பாதிப்புகள் வரப்போகிறது. அதிலிருந்து உன்னை நீங்க வேண்டும் என்று தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் கூறும் வாக்கில் எத்தனை உண்மைகள் இருக்கிறது என்று என்னை உன் சாயப்பாவாக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தெரியும். என் குழந்தைகள் எப்பொழுதும் என்னை நிராகரித்து விடாமல் கேட்டு விடுவார்கள். ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வார்கள். அவர்கள் யார் தெரியுமா? புத்திசாலி குழந்தைகள். அப்படிப்பட்ட புத்திசாலி குழந்தைகள் என்று உன்னை நானும் நினைக்கின்றேன். என் வாக்கை கேட்டு வரும் ஆபத்திலிருந்து நீயும் தப்பித்துக் கொள்வாய் என்று தான் உன்னை தேடி என் வாக்கை சுமந்து கொண்டு வருகின்றேன். ஒவ்வொரு நிமிடம் கேட்கின்றாய், 100 நிமிடம் தள்ளிவிட்டு போகின்றாய். ஏன் நல்லது உனக்கு நிரந்தரமாக நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயா? நல்லது உனக்கு முழுமையாக நடக்க வேண்டாம் என்று நினைக்கின்றாயா? பிறகு ஏன் இந்த ஒரு சில நிமிடங்களை கூட உன் சாயப்பாவுக்காக ஒதுக்க உனக்கு மனமில்லை? பதில் கூறுவாயா? எத்தனையோ நாள் பார்த்தேன், உன்னிடத்தில் பேச ஆசையாக வருவேன், அவசரத்திலும் வருவேன். கேட்டாய், பாதியில் தள்ளிவிட்டு போவாய். பார்த்து எத்தனை நாள் நான் கவலைப்பட்டிருக்கின்றேன் தெரியுமா? அப்படி நீ போனால் நஷ்டம் எனக்கில்லை, உனக்குத்தான். ஏனென்றால் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பதை பார்த்துதான் ஓடோடி வருவேன். அதிலிருந்து உன்னை காப்பாற்றத்தான் ஓடோடி வருவேன். அதை புரிந்து கொள்ளாத நீயோ என்னை நிராகரித்து செல்வாய். இப்படியே இருந்து விட்டாய் என்றால் காலம் கடுமையான பாடத்தை கற்றுக் கொடுத்து விடும். அந்த கடுமையான பாடத்தை உன்னால் அனுபவிக்க முடியாது. எத்தனை என்னை நிராகரித்தாலும் மீண்டும் மீண்டும் நான் உன்னை தேடி வர காரணம், நீ என்னுடைய குழந்தை என்பதற்காக. எப்பொழுதும் எனக்கு மதிப்பு கொடுத்தவர்களைத்தான் நான் அரவணைத்துக் கொள்வேன். என்னை மதிக்காமல் தள்ளிவிட்டு செல்பவர்களை நானும் தள்ளிவிட்டு செல்வேன். இப்பொழுது விஷயத்திற்கு வருகிறேன். உனக்கு ஒருவனால் ஆபத்து என்று கூறினேன். அந்த ஒருவன் உயிர் இல்லாதவன் என்று கூறினேன். உண்மை. உயிரற்ற அவன் உன்னோடு இருந்து கொண்டு உன் வாழ்க்கை இழக்கச் செய்ய காத்திருக்கின்றான். அவன் எப்போது தன் உயிரை விட்டான்? சமூக காலத்தில் உன் உறவுகளுக்குள் இறந்த ஒருவன் இப்போது உனக்குள் இருக்கின்றான். உன்னை ஆட்கொள்ள நினைக்கின்றான். உன்னால் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். இடத்தை கொடுத்து விடாதே. நீ அதை கொடுத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். உன்னை காப்பாற்ற வந்தேன், காப்பாற்றவும் செய்வேன். உன்னை காப்பாற்றியும் விட்டேன். எங்கள் சூழ்நிலைகளில் உன்னை கைவிடாமல் காப்பாற்ற இந்த சாயப்பா இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.